வண்ணமுகிலே வாராயோ அத்தியாயம் 13. தன்னவளின் பெயர் மற்றும் அவளின் குடும்பத்தாரை பற்றி கார்த்திகேயன் கூற மற்றவர்கள் என்ன கூறுவதென தெரியாது அந்த வீட்டுத் தலைவர் நல்ல சிவம் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அவர் எதையோ யோசித்தவாறு அமைதியாக இருக்க அதனை கண்ட அவரின் தம்பி சிவகுமார், என்னலே நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? நம்ம அந்தஸ்துக்கும் அவங்க அந்தஸ்துக்கும் கொஞ்சமாவது பொருந்துமா சொல்லு. மிஞ்சி போனா அவங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் தான் இருக்கு. ஆனா நமக்கு அப்படியா சொல்லு? சரி, அப்படியே அந்த பொண்ணை நம்ம வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாலும் நாளைக்கு நம்மளை பார்த்து சொந்த பந்தெல்லாம் என்ன நினைப்பாங்க சொல்லு. அது எங்க உனக்கு தெரிய போகுது? காரி துப்புவாங்கடா. இது நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பெரிய கௌரவ குறைச்சல் தெரியுமா? ஆக்ரோஷத்துடன் தன் அண்ணனுக்கு பதிலாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனா சித்தப்பா, அவங்களுக்கு இந்த ஊருக்குள்ள நல்ல பேரும் மரியாதை இருக்குல்ல. அவங்க வீட்டு பையன் ஒருத்தன் கூட இந்த ஊர்ல அரசாங்க உத்தியோகம் பாக்குறான். எல்லாரும் முன்னாடி நல்ல விதமா வாழ்றாங்க. அது போதுமே சித்தப்பா. அவரின் கேள்விக்கு நல்ல விதமாக பதில் உரைக்க, ஐயோ, பொண்ணு எடுக்கிறதுக்கே இந்த பிரச்சனைனா அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு இன்னும் என்ன ஆட்டம் ஆட போறாங்களோ. அன்னையை பற்றி இருந்த நிறைமதியின் மனம் அவ்வாறே நினைத்தது. சரி, நீ இவ்வளோ உறுதியா இருக்கேன்னா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு காலையில அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசலாம். நல்ல சிவம் கூற அங்கிருந்த அனைவருமே அதை கேட்டு வியந்தனர். அண்ணா, நீங்க யோசிச்சுதான் சொல்றீங்களா? நாளைக்கு எப்படி நம்ம வெளியில சொந்த முன்னாடி தலை கட்ட முடியும் சொல்லுங்க? சிவகுமார் தன் அண்ணன் எப்படி இதற்கு ஒத்துக்கொள்ளலாம் என்ற நினைப்பில் கேட்க, என்ன பண்ண சொல்ற சிவா? அவன் இப்ப கூட இங்கிருந்து எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னது நமக்காக இல்ல, அந்த பொண்ணுக்காகத்தானே. இவ்வளவு உறுதியா இருக்கிறவன் நாளைக்கு அந்த பொண்ணை கட்டிட்டு வந்து நின்னாலோ அல்லது ஓடி போனாலோ நம்ம மனம் தானே போகும். அதுக்கு நம்மளே ஒத்துக்கிறது நல்லதுதான் என்க. அதற்கு மேல் அவரின் தம்பி எதுவும் பேசாமல் அமைதியானார். அப்பா, ரொம்ப நன்றிப்பா. எனக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு இது போதும்பா. நான் இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்ப்பா. தன் தந்தை ஒத்துக்கொண்ட சந்தோஷ மிகுதியில் கூறினான் கார்த்திகேயன். சரி, எல்லாரும் போய் படுங்க. பாரிஜாதம், காலையில அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும், சரியா? தன் மனைவியிடம் கூற அவரோ சரி என தலையசைத்து சமையல் அறைக்குள் சென்றார். அண்ணன் தங்கை இருவருமே அவரவர் அறைக்கு செல்ல தன் அண்ணனை நன்கு புரிந்து வைத்த சிவகுமார் அங்கேயே அனைவரும் செல்லும் வரை நின்றிருந்தார். அண்ணா, நீங்க எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவ குறைச்சல் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஏன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா இத எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. ஊருக்குள்ள நம்ம பண்ணையாரையா தகுதி தகாதாரம் பார்க்காம ஒரு சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறாரே, எவ்வளோ நல்ல குணம் அவருக்குன்னு பேசிக்கிடணும். தவறி கூட இவங்க 2 பேரும் விரும்பினது வெளியே தெரியவே கூடாது. அதே மாதிரி நம்ம கட்சி ஆளுங்களுக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீ சொன்ன மாதிரி எனக்கு அவமானம் மட்டும்தான் ஏற்படும். இப்ப நீ நமக்கு சாதகமா என்ன பண்ணணுமோ பண்ணு கூறியவர் தன் அறை நோக்கி செல்ல தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட ஆரம்பித்தார் சிவகுமார். அதே நேரம் தன்னறைக்கு வந்த கார்த்திகேயன் தன்னவளிடம் தன் தந்தை சம்மதம் கூறிய செய்தியையும் காலையில் அனைவரும் வரும் செய்தியையும் குறுஞ்செய்தியாக அனுப்பினான். கார்த்திகேயன் அனுப்பிய செய்தியை கண்ட மகிழந்தி திருவிழாவிற்கு பின் இன்றுதான் நிம்மதியான சந்தோஷமாக உறக்கத்தினை உறங்க ஆரம்பித்தாள். இன்னும் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் தனக்கு இத்தகைய உறக்கம் கிடைக்கும் என்பதை அப்போது அறியாமல் நித்திரைக்கு சென்றாள். மறுநாள் விடியல் இன்னும் சற்று நேரத்தில் தன்னவனின் வீட்டார் வருவதால் ஆனந்தத்தில் இருந்தாலும் அதையும் மீறி அவர்கள் கூறிய பின் தன் வீட்டாரின் பதிலும் அவர்கள் தன்னை காணும் விதம் நினைக்கும் போதே வேதனை அளித்தது. சில நொடிகள் தன் தங்கை சந்தோஷமாக இருப்பது பின் எதையோ யோசித்து வருந்துவதென அவளின் முகத்தை கண்டுகொண்டே இருந்தான் தமிழன்பன். நேரம் செல்ல ஜீவா தமிழ் இருவருமே வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்க அதே நேரம், வீட்டுல யாராவது இருக்கீங்களா? உள்ளக்க வரலாமா? வெளியே குரல் கேட்க ஜீவா சென்று யார் என்பதை கண்டான். பண்ணையாரும் அவரின் குடும்பத்தாரும் வந்திருப்பதை கண்டவனோ யோசித்தவாறு, வாங்கய்யா, எல்லாரும் உள்ளக்க வாங்க வரவேற்று வீட்டினுள் அழைக்க மொத்த குடும்பத்துடன் கையில் பூ பழம் அடங்கிய தட்டுடன் வந்து நின்றவர்களை கண்டு வீட்டில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். முன்னே வந்த ஆதிநாதன், பண்ணையறையா, நீங்களா? வாங்க உட்காருங்க ஐயா. எல்லாருமே, கிரிஜா, அவங்கள உட்காரதுக்கு சேர் எடுத்து போடு என்க அனைவரும் அதில் அமர்ந்தனர். வீட்டுல எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு தோணுது. அப்புறம் எங்க குடும்பத்தை பத்தி இவங்க எல்லாருக்குமே தெரியும். என் பிள்ளைக, தம்பி, அவனோட பொண்டாட்டி பிள்ளைக, சொந்த பந்தம், சொத்து பத்து, இப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே. நான் நேர விஷயத்துக்கே வந்துடுறேன். என்னன்னா, உங்க மகளுக்கு பொண்ணு பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம். என் மகனுக்கு
உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம் என்று அவரின் காதலை பற்றி கூறாது தன் மகனுக்கு விருப்பம் என்று மட்டும் கூறி கேட்டார். தன் தங்கையின் முகத்தில் இருக்கும் பொலிவினை வைத்தே அவள் விரும்பும் பையன் இவன்தான் என்று நன்கு புரிந்து கொண்டான் தமிழன்பன். ஆனாலும் அவர்கள் ஏன் அப்படி கூறுகிறார்கள் என்பதில் சந்தேகம் கொண்டது அவனின் மனம். ஒருவேளை அவனின் வீட்டில் தான் மட்டும் விரும்புவதாக கூறியிருப்பானோ? அப்படி இருந்தால் மட்டுமே இவர்கள் சொல்வது உண்மையாகும். யோசித்தவாறே நின்றிருந்தான். உங்களுக்கே தெரியும், எங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி ஒத்து போகும்னு. நீங்க இந்த ஊருக்கே பண்ணையாரு, ஆனா நாங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படியே நாங்க ஒத்துக்கிட்டாலும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு எங்களால எங்க பொண்ணுக்கு செய்ய முடியாதுங்க ஐயா. தயங்கியவாறே ஆதிநாதன் கூற, இங்க பாருங்க, எனக்கு என்னோட பையன் ஆசை மட்டும்தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்ல. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா மட்டும் போதுங்க. நீங்க மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். மென்மையாய் நல்ல சிவம் கூற ஆதிநாதன் வரதன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி, அப்ப நாங்க எங்க பொண்ணுகிட்ட விருப்பமானு கேட்டுட்டு வீட்டுல கலந்து பேசி ஒரு 2 நாள தகவல் சொல்றோமே. ஆதிநாதன் கூற, என்ன வரதா இது? உங்க அண்ணன் இப்படி சொல்றாரு, நாங்க வீடு தேடி வந்தது எதுக்கு? இப்படி அவமானப்படவா சொல்லுங்க? சிவகுமார் கேட்க அண்ணனை மீறி பதில் கூற முடியாது வரதன் அமைதியாக இருந்தார். சரி விடு சிவா, பொண்ணை கொடுக்க போறான்னா கொஞ்சம் யோசிச்சு பத்தி முடிவெடுத்து தானே சொல்லுவாங்க. நாம தகவல் சொல்லி வந்திருக்கணும், நம்ம அதை பண்ணாம சட்டுப்புட்டுன்னு வந்தா அவங்க முடிவு சொல்லட்டும் பொறுமையா. அப்ப சரி, நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம், நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையில எழுந்து நின்று இருக்கரம் குவிப்பு கூறியவர் தன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு விடை பெற்றார் நலசிவம். அந்த வீதியில் இருந்த அனைவரும் பண்ணையார் ஆதிநாதன் வீட்டுக்குள் சென்று வெளியே வரும் வரை குசு குசுவென்று பேசிக்கொண்டு அவர்களின் வீட்டையே கண்டவாறு நின்றனர். அதன் பின் அவருடன் வந்த ஆட்களை வைத்து விஷயம் அறிந்து அந்த வீதியில் உள்ளவர் அதை அப்படியே ஊர் முழுவதும் பரப்ப ஆரம்பித்தனர். நல்ல சிவத்தின் குடும்பத்தார் வெளியே சென்றதும் இப்போது இதனை பற்றி என்ன முடிவு எடுப்பது யோசித்தவாறு ஆதிநாதனும் வரதனும் அமர்ந்திருக்க ஒரு முடிவுடன் தன் தங்கையை நெருங்கினான் தமிழன்பன். என்ன மகிழு, இப்ப நீதான் சொல்லணும் பாரு. உங்க பெரியப்பாவும் அப்பாவும் என்னடா பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அவளின் முன் வந்து நின்று கேட்க ஏன் அவன் திடீரென்று அவளிடம் கேட்கிறாள் என்பது புரியாது அனைவரும் குழம்பினர். தன் அண்ணன் தன்னிடம் இப்படி வந்து கேட்பான் என்பதை அவளுமே எதிர்பார்க்காதல் திகைத்து நிற்க, டேய் என்னடா நீ, அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் கேக்குற, நம்ம தான் பேசி முடிவெடுக்கணும் இதை பத்தியெல்லாம் என்று தன் மகனிடம் ஆதிநாதர் கூறினார். இல்லப்பா, இதுல நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லி எதுக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்க? டேய், இது நம்ம பொண்ணு வாழ்க்கை, பட்டன்னு சொல்ல முடியாதுல்ல. வரதனும் புரியாமலே அவனிடம் கேட்டார். இல்ல சித்தப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க இந்த வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு போறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம மகிழு தானே. அதான் அவகிட்டயே முடிவு சொல்ல சொல்றேன், நீ சொல்லு மகிழு. அண்ணா, அது வந்து நான் கூற முடியாது. வியர்த்து கொட்ட பயத்துடன் தடுமாற, சொல்லுமா, ஏன் பயப்படுற? நாங்க அப்படி எதுவும் கேட்கலையே மென்மையாய் கேட்டான் தமிழன்பன். நீங்க எல்லாரும் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அண்ணா என்க அடுத்த நொடி தன் உடன் பிறந்த தங்கை, அதுவும் ஒரு பெண்ணென்று கூட பாராது அவளின் கன்னத்தில் தன் விரல் தடம் பதிய அரைந்தான் ஜீவரஞ்சன். தான் நினைக்க மட்டும் செய்த செயலை இப்போது ஜீவா செய்திருக்க அதை கண்ட தமிழ் அவனை தடுக்க அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். டேய், உனக்கு அறிவு இருக்காடா? இப்படியாடா பொட்டு பிள்ளைய கை நீட்டி அடிப்ப? வரதன் தமிழன்பன் இருவரும் ஒரே போல் கத்த, தமிழ் உன்கிட்ட இவ்ளோ அழுத்தி கேக்குறானா, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சொல்லு. நீ என்ன தப்பு பண்ண? திடீர்னு அவங்க வந்து உன்னை பொண்ணு கேட்டதுக்கு என்ன சம்மதம், சொல்லு மகிழு. கன்னத்தில் கை வைத்து அழுது கொண்டிருந்த தன் தங்கையை பற்றி கொண்டு கோபமாக கேட்டான் ஜீவா. என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நானும் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். நான் தான் எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன். அதான் அவங்க வீட்டுல பேசினாங்க இங்க வந்து. அழுகையுடன் கூறி முடிக்க அதை கேட்ட கிரிஜாவோ மகளை மாறி மாறி அடித்தார். ஏண்டி இப்படி பண்ண? நம்ம குடும்பமான போற மாதிரி இப்படி ஒரு செயலை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ எல்லாம் என் வயிற்றுலதான் பிறந்தையா? பாவி மகளே, இப்படி பண்ணி வச்சிருக்கியே. அவளை மறுபடியும் அடித்து கொண்டு கேட்க தன் சித்தியை தடுத்து நிறுத்தினான் தமிழன்பன். விடுங்க சித்தி, பாவம் மகிழு. இல்லடா, எனக்கு வர கோவத்துக்கு இவளையெல்லாம் இப்பவே கொண்டுலான் போல இருக்கு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அப்புறம் நம்ம குடும்பம் மானம். கூற முடியாமல் தலையில் கை வைத்து கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்து அழுது புலம்பினார். விடுங்க சித்தி, அந்த பையன் நல்ல பையன்தான். இப்ப கூட நம்ம மகிழை பத்தி அவங்க வீட்டுல சொல்லாம தான் விரும்புறதா மட்டும்தானே சொல்லியிருக்கான். நானும் ஜீவாவும் அந்த பையனை பத்தி விசாரிக்கிறோம்.
அப்பா சித்தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் கைமீறி போச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண சொல்லு கேட்ட வரதன் அங்கிருந்து செல்ல, நம்ம வீட்டு பொண்ணுக்கு இதுதான் சந்தோஷம்னா ஒத்துக்க வேண்டியதாப்பா என்க தன் பெரியப்பாவை வந்து அணைத்து கொண்டாள் மகிழந்தி. பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அவங்கள பிடிச்சிருந்ததுதான், உங்களை யாரையும் நான் ஏமாத்த நினைக்கல பெரியப்பா, ப்ளீஸ் நீங்கனாலும் என்ன புரிஞ்சுக்கோங்க, என்னால அவங்க இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல பெரியப்பா, நான் அவங்க கிட்டதான் சொன்னேன். அழுகையுடன் அவராவது தன்னை புரிந்து கொள்வாரா என்ற நினைப்பில் இறங்கினாள். சரிம்மா நீ ரூமுக்கு போ, அவ்வளோ பெரிய குடும்பம், அவரே சம்மதம் சொல்லும் போது நாங்க எப்படிமா உன் ஆசையை மீறி வேண்டான்னு சொல்ல முடியும்? உன்னோட சந்தோஷமும் எங்களுக்கு முக்கியம்தான், நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணனா சந்தோஷப்படுவேன்னா நாங்க ஒத்துக்கிறோம். அவளின் தலையை வருடியவாறு கூறிவிட்டு அவரும் அங்கிருந்து சென்றார். ஜீவாவோ தன் தங்கையை கண்டு முறைத்தவாறு தன் வேலைக்கு கிளம்பி செல்ல, கிரிஜாவோ அழுகையுடன் தன் அறைக்கு சென்று முடங்க தமிழை கண்டாள் மகிழந்தி. சாரி மகிழு, நான் ஜீவா அடிப்பான்னு எதிர்பார்க்கலடா, நீ உண்மையை சொல்லணும் மட்டும்தான் நினைச்சேன். எனக்கு முன்னாடியே உங்க காதலை பத்தி எல்லாமே தெரியும் மகிழு, உனக்கு அவன் எவ்வளவு முக்கியம்னு அன்னைக்கு நீ அத்தனை வழியோட அவன்கிட்ட மொபைல்ல பேசும்போது நான் கேட்டேம்மா. ஆனா நீ விரும்புறவன் இவன் தான் இன்னைக்கு தம்மா எனக்கு தெரியும், தகவல் சொல்லிடலாம் அவங்க வீட்டுக்கு, நீ ரூமுக்கு போமா என்றவன் அவளை அறைக்கு அனுப்பி வைத்து தன் சித்தியின் அறைக்குள் அவரை சமாதானப்படுத்த நுழைந்தான். அதன் பின் நேரம் செல்ல இங்கே வீட்டுக்கு வந்த நல்ல சிவம் வீட்டார் அனைவரின் பார்வையும் கார்த்தியின் மீது பதிந்தது. என்னடா நீ அங்க நடந்ததை பார்த்ததானே, நம்ம போய் கேட்டு அவங்க அவமானப்படுத்துற மாதிரி யோசிச்சு சொல்றோன்னு சொல்றாங்களே. சரி அதை விடு, அந்த பொண்ணு அங்கதானே இருந்துச்சு, அது ஒரு வார்த்தையாவது சொல்லுதா சொல்லு. இத்தனைக்கும் அந்த பிள்ளைக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு தான் அண்ணன் நீ விரும்புறதா மட்டும் சொன்னாரு என்று சிவகுமார் உரைக்க, இல்ல சித்தப்பா அவளோட வீட்டுக்கு தெரியாது, அதான் எப்படி சொல்லன்னு யோசிச்சிருப்பா, ஆனா கண்டிப்பா அவங்க வீட்டுல இருந்து ஒத்துக்கிடுவாங்க, அவ இந்த நேரம் சொல்லிருப்பா சித்தப்பா சிவகுமாரிடம் கெஞ்சினான். எல்லாரும் அவங்க வேலையை போய் பாருங்க, என் மக விருப்பப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும் என்ற நல்ல சிவம் தன் தம்பியை கண்டுவிட்டு அவரின் அறைக்குள் நுழைந்தார். அதன் பின் அனைவரும் அவரவர் வேலையை செய்ய செல்ல தன் அறைக்கு வந்த கார்த்திகேயன் தன்னவளுக்கு அழைத்தான். தாயும் அன்னையும் தன் மனதை புரிந்து கொள்ளவில்லையே என்ற தவிப்பில் தன் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த மகிழந்தியை கார்த்திகேயன் அழைக்க வேகமாய் எடுத்தாள். அவன் தன் பேச்சை ஆரம்பிக்கும் முன்னே, என்னங்க எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, அழுகை கலந்த தவிப்புடன் கூற, தாங்கள் அனைவரும் வந்து கேட்ட பின்னும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லையே என்ற கோபத்தில் தான் அவளை அழைத்தான். ஆனால் அவளின் அழுகை குரலை கேட்ட பின் முற்றிலும் தான் பேச வந்ததையே மறந்தான் கார்த்திகேயன். ஹேய் என்னாச்சுமா, எதுக்குடா அழுகிற, வீட்டுல யாராவது எதுவும் சொன்னாங்களா? ஒருவேளை அவர்களை ஒத்துக்க வைக்க தங்களின் காதல் கூறி அதனால் எதுவும் பிரச்சனை வந்து விட்டதோ என்ற தவிப்பில் கேட்டான். ஆமா, அம்மாவும் அப்பாவும் என்னோட மனசை புரிஞ்சுக்க மாட்டிக்காங்க மாமா, நீங்க எல்லாரும் வந்துட்டு போன பிறகு எங்க வீட்டுல என்று ஆரம்பித்தவள் நடந்த பிரச்சனை அனைத்தையும் கூறினாள். விடுமையில நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா, அதுவே போதும், இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மனசை புரிஞ்சு உன்கிட்ட அவங்களே வந்து பேசுவாங்க பாரு, அத்தை மாமா சம்மதத்தோட நம்ம கல்யாணம் ஜாமன் நடக்குமா, இப்ப சொல்லு உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் மாமா, நான் தமிழண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆமா உங்க வீட்டுல ஏன் அப்படி வந்து பேசினாங்க, நம்ம 2 பேரும் தானே விரும்புறோம், நீங்க அப்படி சொல்லலையா உங்க வீட்டுல? இளமையிலு அப்பா தான் நம்ம விரும்புற விஷயம் ஊருக்குள்ள தெரியாது கூடாதுன்னு நினைக்கிறார் போல, நீ அதை கண்டுக்கிடாத சரியா? நம்ம கல்யாணம் முடிஞ்சு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலே போதும். ஓ, அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா மட்டும் போதுமா? அவனிடம் பேசி அடுத்த நொடி மனதில் இருக்கும் கவலை தீர குறும்புடன் கேட்டாள். போதுமே. சரி ரொம்ப சந்தோஷம், அப்ப வைங்க போன கோபமாக கூறியவள் தன் மொபைலை கட் பண்ண, ஏய் வைக்காதடி போன, அப்புறம் நான் பேச மாட்டேன் பொண்டாட்டி கோபமாக கத்த புன்னகைக்க ஆரம்பித்தாள். அதே நேரம் தன்னறையில் தமிழ் அழுத்த ஆறுதலால் கோபம் போய் வெளியே வந்த கிரிஜா மகளின் அறையில் அவளின் சிரிப்பு சத்தத்தினை கேட்டார். நம்ம மகிழ சந்தோஷம் தானே சித்தி நமக்கு முக்கியம் சொல்லுங்க. தமிழ் கூறிய வார்த்தைகள் செவியில் ஒலிக்க அவருக்குமே அதுவே சரியெனப்பட அப்படியே அங்கிருந்து விலகிச் சென்றார். நன்றி.